வணக்கம் மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில மார்ச் 31 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி இந்த மேரேஜ் எபிசோட இருந்தாலும் ரொம்ப மோசமா இழுத்துட்டே போறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத பத்தி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, வாங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். ஒரு பக்கம் கார்த்தியோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்கள சிவனாண்டி கடத்திடுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி எப்படியோ போயிட்டு அபிராமிய காப்பாத்திடுறாங்க. அபிராமி நேரா கார்த்தி கிட்ட, கார்த்தி உனக்கு கல்யாணம் ஆம்ல அப்படின்னு கேட்க, கார்த்தி சொல்றாரு, ஆமாமா எனக்கு கல்யாணம் தான், ரேவதி கூட. அபிராமி சொல்றாங்க, இங்க பாருப்பா, உனக்கும் தீபாவுக்கும் நடந்த கல்யாணத்தையே என்னால பார்க்க முடியல. அதனால இங்க பாருப்பா, நான் ஒரு ஓரமா நின்று அந்த கல்யாணத்தை பார்த்துட்டு போயிடுறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பா. கார்த்தி சொல்றாரு, அம்மா நீங்க இந்த கல்யாணத்தை பாக்குறதுல எனக்கு எந்தவித பிரச்சனையும் இல்ல. ஆனா அத்தைக்கு மட்டும் நம்ம யாரு அப்படிங்கிற விஷயத்த பத்தி தெரிஞ்சுச்சுன்னா அவங்களோட கோவத்தை பத்தி உங்களுக்கு தெரியும்ல, அவங்க கண்டிப்பா நம்மள மன்னிக்கவே மாட்டாங்க. அவங்கள மறுபடியும் சாதப்படுத்துறது ரொம்ப பெரிய கஷ்டமாகிரும். அம்மா, நம்ம எப்படியாவது கொஞ்சம் மறைச்சாதான் இந்த குடும்பத்தை மறுபடியும் ஒண்ணு சேர்க்க முடியும் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும்லம்மா. அதனால கொஞ்ச நாள் மட்டும் அமைதியா இருங்க. நம்ம சீக்கிரம் நான் எப்படியாவது அத்தைக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேசி இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்த்துறேன் அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. அபிராமி சொல்றாங்க, சரிப்பா, ஆனா நீ ரேவதிக்கு தாலி கட்டும் பொழுது நான் கொஞ்சமாவது பாக்குறேன். கார்த்தி சொல்றாரு, சரிம்மா, ஆனா அத்தையோட கண்ணுல மட்டும் படாம பாருங்க. சோ இது கேட்டதோட அபிராமியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம கார்த்தி நேரா அபிராமிய கூட்டிக்கிட்டு மண்டபத்துக்கு வராரு. நம்ம கார்த்தி என்ன பண்றாருன்னா, அம்மா நீங்க ஒளிஞ்சுக்கிடுங்க அப்படின்னு சொன்னதோட அபிராமியும் சரிப்பா அப்படின்னு சொல்ல கார்த்தி இங்க இருந்து மண்டபத்துக்குள்ள வராரு. கார்த்தி வரத பார்த்த சாமுண்டீஸ்வரி ஓடி போய் கார்த்தி கிட்ட, டிரைவர் ராஜா, உங்க அம்மாவை கடத்திட்டதா கேள்விப்பட்டனே, என்னாச்சு? கார்த்தி சொல்றாரு, இல்ல மேடம், அம்மாவை யாரும் கடத்தல. அம்மாவை கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி என்னை யாரும் மிரட்டுனாங்க. அதனாலதான் அம்மாவை காப்பாத்துறதுக்காக போனேன். ஆனா அம்மா சேஃப்டியா வீட்டுலதான் இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்னப்பா உனக்கு இன்னைக்கு கல்யாணம் நடக்க போகுது, உங்க அம்மாவை கூட்டிட்டு வர்றது இல்லையா? கார்த்தி சொல்றாரு, மேடம், அம்மா கொஞ்சம் ஹார்ட் பேஷண்ட், அவங்களுக்கு கொஞ்சம் கோவமும் வரும். திடீர்னு உங்க பையனுக்கு கல்யாணம் அப்படின்னு சொன்னா அவங்களால தாங்கிக்க முடியுமா? அதனாலதான் இப்போதைக்கு நான் அவங்க கிட்ட சொல்லல. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நான் கண்டிப்பா அவங்க கிட்ட சொல்றேன். இதை கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரியும், சரி நீ சொல்றதும் சரிதான், உங்க அம்மா கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சொல்லி புரிய வச்சுக்கலாம். இருந்தாலும் என் பொண்ணு ஒன்னும் சலைச்சவ கிடையாது, ரொம்ப நல்ல பொண்ணு, கண்டிப்பா உங்க அம்மா ஏத்துப்பாங்க. இது கேட்டதோட கார்த்தியும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்ல, கார்த்தி வரத பார்த்துட்டு சிவனாண்டி அதிர்ச்சி ஆகுறாரு. சந்திர கேக்குறாங்க, என்னங்க இந்த பிளானும் சொதப்பிருச்சா? அப்ப சிவனாண்டி சொல்றாரு, நானும் எப்படியோ முயற்சி பண்ணி பாக்குறேன். எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு பல வகையில நான் முயற்சி பண்ணி பாக்குறேன். ஆனா எதுவுமே செட் ஆக மாட்டேங்குதே. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, என்னங்க சீக்கிரம் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அப்புறமா நம்ம கார்த்திய காமிக்கிறாங்க. கார்த்தி நேரா வந்ததோட ராஜராஜா ஓடி போய் கார்த்தி கிட்ட, கார்த்தி என்னாச்சு, அபிராமிக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? கார்த்தி சொல்றாரு, அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்ல மாமா, நான் அம்மாவை பத்திரமா ஆஹ் வீட்டுக்கு போக சொல்லிட்டேன். ராஜராஜாவும் சரிப்பா அப்படின்னு சொல்ல, அப்ப கார்த்தி அவங்க அம்மாவை திரும்பி பார்க்க அவங்க அம்மா ஒளிஞ்சிட்டு இருக்காங்க மண்டபத்துல, கார்த்தியோட கல்யாணத்தை பாக்குறதுக்காக. கார்த்தி எதுக்காக சொல்லலைன்னா, ஒருவேளை ராஜராஜாட்ட சொன்னா அவரு ஓடி போய் அபிராமிய பாப்பாரு, அபிராமிய வேற யாராவது பார்த்தா பிரச்சனை ஆகிரும் அப்படிங்கறதுக்காக தான் கார்த்தி சொல்லல. மாயா கார்த்தி வந்ததை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. இவனே எப்படியாவது ஒளிச்சு கட்டலான்னு பார்த்தா இவனும் வந்துட்டானே அப்படின்ட்டு டென்ஷன்ல இருக்காங்க. அப்புறமா நம்ம கார்த்தி என்ன பண்றாருன்னா, நேரா மணமேடையில உட்கார்றாரு. இன்னொரு பக்கம் மாயா நேரா சிவனாண்டி கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க, இந்த ரேவதி இருக்கால, அவ அடிக்கடி ஒரு குழந்தைய பத்தி என்கிட்ட சொல்லியிருக்கா. இது மாதிரி அவ ஆசிரமத்துல ஒரு குழந்தைய வளர்த்துக்கிட்டு இருக்கா. அது அவ குழந்தையா யாரு குழந்தை என்னங்கறது அப்படி எனக்கு தெரியவே தெரியல. ஆனா அத வச்சே அவளை நல்லா அவமானப்படுத்தலாம். ஏன்னா அந்த சின்ன புள்ள வார்த்தைக்கு வார்த்தை ரேவதிய அம்மா அம்மான்னு தான் சொல்லி கூப்பிடும். சோ அதை வச்சே நம்ம பிரச்சனை உண்டாக்கலாமே. சிவனாண்டி சொல்றாரு, ஏய் மாயா, இத பத்தி நீ ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல?
எவ்வளவு பெரிய லட்டு மாதிரி சான்ஸ் கிடைச்சிருக்கு. இத வச்சே சாமுண்டீஸ்வரிய மண்டபத்துல அவமானப்படுத்தலாமே. கல்யாணம் நடந்தா என்ன நடக்காட்டி என்ன, அவளுக்கு ஒரு புள்ள இருக்கு, இது போதுமே அப்படின்ட்டு நேரா மாயா கிட்ட, சரி எந்த ஆசிரமத்துல அந்த ரேவதி அந்த சின்ன குழந்தைய வச்சிருக்கா அப்படின்னு சொன்னதோட மாயா அட்ரஸ் எல்லாம் சொல்றாங்க. உடனே சிவனாண்டியும், இது போது எனக்கு இந்த சாமுண்டீஸ்வரிய அவமானப்படுத்த, நான் இப்பவே என் ஆட்களை அனுப்பி விடுறேன் அப்படின்ட்டு சிவனாண்டி நேரா அந்த ஆசிரமத்துக்கு அவரோட ஆட்களை அனுப்பி விடுறாங்க. அவங்க நேரா ஆசிரமத்துக்கு போயிட்டு அங்க உள்ள தீபாவை பிடிச்சு தூக்கிட்டு வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதிக்கு எதுவும் தெரியாது, அந்த குழந்தை வந்துட்டு கடத்தப்பட்டாச்சு அப்படிங்கறது எதுவுமே தெரியாது. அந்த ரேவதி மனமேடையில உட்காந்துருக்கா, கார்த்தி தாலி கட்ட போறாரு. அதே நேரத்துல அந்த குழந்தைய தூக்கிட்டு வராங்க ஒருத்தவங்க. அப்ப அந்த குழந்தைய கொண்டாந்து விட்டத்தோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியோட பக்கம் ஓடி வருது. ரேவதிய அம்மான்னு சொன்னதோட அங்க உள்ளவங்க எல்லாருமே பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன இது, இந்த பொண்ணுக்கே இப்பதான் கல்யாணம் ஆகுது, இந்த பொண்ணு போயிட்டு இந்த சின்ன பிள்ளை அம்மான்னு சொல்லி கூப்பிடுது, என்ன நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் சிவனாண்டி வராரு. சிவனாண்டி வந்துட்டு, அது சரி சாமுண்டீஸ்வரி, இப்பதானே உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ற, ஆனா உன் பொண்ணுக்கு ஏற்கனவே குழந்தை பிறந்துட்டு அப்படிங்கிற விஷயத்த யாருக்கிட்டயுமே நீ சொல்லலையா? சாமுண்டீஸ்வரி, நீ கௌரவமான குடும்பத்துல உள்ளவன்னு நினைச்சேன், இப்படி ஒரு குடும்பத்துல உள்ளவளா நீ? சாமுண்டீஸ்வரி சிவனாண்டிய பார்த்து, சிவனாண்டி, தேவையில்லாம பேசாத. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, நான் என்ன தேவையில்லாம பேசுறேன், இங்க பாரு, எல்லாரும் பார்க்கையில தான் இந்த பச்சை குழந்தை ஓடி ரேவதிய அம்மான்னு சொல்லி கட்டிப்பிடிக்குது. தெரியாத புள்ள எப்படி யார ஒருத்தல அம்மான்னு சொல்லி கட்டுப்பிடிக்கும்? எனக்கு என்னமோ அது ரேவதியோட புள்ள மாதிரிதான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு உன் பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடியே குழந்தை பெத்துட்டான்னு தோணுது. இந்த மாதிரி ஒரு கேவலமான குடும்பத்தை நான் பார்த்ததே கிடையாது. மண்டபத்துக்கு வந்திருக்கிற எல்லாருமே பாருங்க, இந்த புள்ள தானே ஓடி ரேவதிய கட்டி பிடிச்சிச்சு. அவளோட அந்த தப்பா மறைக்கிறதுக்காக தான் வீட்டுல வேலை பார்த்த டிரைவரையே இந்த சாமுண்டீஸ்வரி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டான். அப்பதானே இந்த தப்ப மறைக்கலாம். சாமுண்டீஸ்வரி, நீ இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒருத்தி அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரிய சிவனாண்டி ரொம்ப மோசமா பேசிக்கிட்டு இருக்காரு. இது எல்லாம் கேட்டதோட சாமுண்டீஸ்வரி கோவமா சிவனாண்டிய பார்த்து, இங்க பாரு, என் பொண்ணு அப்படிப்பட்டவ கிடையவே கிடையாது. நீ தேவையில்லாம என் பொண்ணு மேல பழி போடாத. என் பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. என்ன நடந்துச்சு அப்படிங்கறத என் பொண்ணு கிட்ட கேக்குறேன் அப்படின்ட்டு நேரா ரேவதிய பார்த்து, ரேவதி, இந்த பாப்பா யாரு ரேவதி? உன்னை எதுக்கு அம்மான்னு சொல்லி கட்டி பிடிக்குது? என்ன நடக்குது இங்க அப்படின்ட்டு ரேவதி கிட்ட கேட்க, அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா, இந்த விஷயத்த பத்தி மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க. ஆனா நான் எந்தவித தப்பும் பண்ணல. இந்த குழந்தை என்னோடதுதான். இது கேட்டதோட சிவனாண்டி சொல்றாரு, அது சரி சாமுண்டீஸ்வரி, அதான் உன் பொண்ணே சொல்லிட்டால, அது அவ குழந்தைதான். இப்படி ஒரு கேவலமான குடும்பத்தை பார்த்ததே இல்ல. கௌரவம் கௌரவம்னு சொல்லிக்கிட்டு இருந்த, கடைசியில உன் பொண்ணு உன் கௌரவத்தை என்ன பண்ணிருக்கா பாரு. இதுக்குதான் யாருக்கும் தெரியாம இந்த பிள்ளைய வீட்டுல வேலை பார்த்த டிரைவருக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு முடிவு பண்ணியா? உனக்கெல்லாம் விக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி சிவனாண்டி ரொம்ப மோசமா சாமுண்டீஸ்வரிய பேசுறாங்க. சாமுண்டீஸ்வரி ரேவதிய பார்த்து, ரேவதி, உங்க அம்மாவை ஒருத்தன் இவ்வளவு மோசமா பேசிக்கிட்டு இருக்கான், அப்படி பேசுறது கூட உனக்கு கவலை இல்லையில? நான் எப்படி போனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு தானே நீ கேட்டுக்கிட்டு இருக்க. ரேவதி அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க, எதுவுமே பேச முடியாத சூழ்நிலையில நான் இருக்கேன். அம்மா, இந்த பாப்பா ரொம்ப நல்ல பொண்ணுமா, இந்த பொண்ணோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கணும், அதுக்காக தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, எவ்வளவு பத்த பிள்ளைக்கு நீ ஏன் இப்படி பரிவு காட்டி பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாரு ரேவதி, நீ மட்டும் இப்ப நீ உண்மைய சொல்லலன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே உன்னை ரொம்ப கேவலமா பேசுவாங்க. சொல்றதை கேளு ரேவதி. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா, இந்த குழந்தை ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நான் ஒரு இடத்துல இருந்து தூக்கிட்டு வந்தேன். இதை கேட்டதும் சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, எங்க இருந்து தூக்கிட்டு வந்த, இந்த பிள்ளை யாரு? அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா, ஒரு அந்த பொண்ணோட அம்மா பாடகிமா,
ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த குழந்தை வந்துட்டு அவங்க அம்மாவை மிஸ் பண்ணிட்டாங்க. நான் தான் அதுக்கப்புறம் அந்த பிள்ளைய பாத்துக்க ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி தீபா அப்படிங்கிற ஏதோ ஒரு பொண்ணு தான் இந்த குட்டி பாப்பாவை பாத்துக்கிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் நான் போயிட்டு அந்த குழந்தைய கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னதோட கார்த்தி ரொம்ப அதிர்ச்சியாகி நேரா ரேவதி கிட்ட, தீபான்னு சொல்றீங்களே யாரு அப்படின்னு சொன்னதோட ரேவதி சொல்றாங்க, இந்த குட்டி பாப்பா பேரு தீபா, இந்த குட்டி பாப்பாவை வளர்த்த பொண்ணு பேரு தீபா, அவங்களோட பிள்ளைதான் அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. இதை கேட்டுட்டும் கார்த்திக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்ப ரேவதி சொல்றாங்க, இந்த குழந்தைய விட்டுட்டு போறதுக்கு அவங்க அம்மாவுக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னே தெரியல. அதனாலதான் நான் இந்த பிள்ளைய எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அப்பையில இருந்து இந்த பாப்பா என்ன அம்மான்னு சொல்லிதான் கூப்பிடும். அப்ப சாமுண்டீஸ்வரி அங்க உள்ளவங்களை பார்த்து, பாத்தீங்களா என் பொண்ணை எல்லாரும் எவ்வளவு மோசமா பேசுனீங்க, ஆனா என் பொண்ணு பாத்தீங்களா, அந்த பொண்ணு மேல எந்த தப்புமே இல்ல. தேவையில்லாம என் பொண்ணை எப்படி எல்லாம் கரிச்சு கொட்டுனீங்க. என் பொண்ணு ஒரு சின்ன குழந்தையோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக தான் இப்படி பண்ணிருக்கா. அதுக்காக ஊர் உலகத்துல உள்ளவங்க எல்லாம் இப்படி பேசுறாதா அப்படின்ட்டு சாமுண்டீஸ்வரி அங்க உள்ளவங்களை பார்த்து பேச, அப்ப மத்தவங்க சொல்றாங்க, ஒரு அம்மா இல்லாத ஒரு குட்டி பாப்பாவை தத்தெடுத்து வளர்க்கறது எவ்வளவு பெரிய விஷயம். ரேவதிக்கு ரொம்ப பெரிய மனசு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரேவதிய பாராட்டுறாங்க. அப்ப சிவனாண்டி இத பார்த்துட்டு, இங்க பாருங்க, இந்த சாமுண்டீஸ்வரி நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கான். கண்டிப்பா இது ரேவதியோட பிள்ளையாதான் இருக்கும். சாமுண்டீஸ்வரி சிவனாண்டிய பார்த்து, சிவனாண்டி உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, இந்த இடத்தை விட்டு போயிரு அப்படின்னு சொல்ல, அப்ப சந்திரா நேரா சிவனாண்டிய பார்த்து அமைதியா இருங்கன்னு சொன்னதோட சிவனாண்டியும் அமைதியா இருக்காரு. அப்ப சிவனாண்டி நேரா நம்ம சாமுண்டீஸ்வரிய பார்த்து, ஏதேதோ போய் சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்திடலாம் அப்படின்னு தானே நீ திட்டம் போட்டுக்கிட்டு இருக்க, நீ எப்படி இந்த கல்யாணத்தை நடத்துறேன்னு பாப்போம் அப்படின்னு சொல்ல, அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இந்த கல்யாணத்தை நான் நல்லபடியா நடத்தி காமிப்பேன் பாரு அப்படின்னு சொல்லி சிவனாண்டி அந்த இடத்துல இருந்து அனுப்புறாங்க. சிவனாண்டி அந்த இடத்துல இருந்து கோவமா போறாரு. என்னென்னமோ முயற்சி பண்ணியும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடியல அப்படின்னு. கார்த்தி நேரா அந்த தீபா பாப்பாவை பார்த்து, தீபா பாப்பா உன் சொந்த ஊர் எது அப்படின்னு சொன்னதோட தீபா வந்துட்டு கரெக்டா தீபாவோட சொந்த ஊரை சொன்னதோட கார்த்திக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி. எனக்கு அந்த ஊர்ல உள்ள ஒருத்தவங்கள தெரியும் அப்படின்னு சொன்னதோட ரேவதியும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப அபிராமி தூரத்துல இருந்து பார்த்துட்டு, இது மாதிரி அந்த குட்டி பாப்பா பேரு தீபாவா அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா அபிராமிக்கு தீபானா ரொம்ப பிடிக்கும்ல, அதனால. இன்னொரு பக்கம் ரேவதி நேரா கார்த்திகிட்ட, இங்க பாருங்க, நான் கல்யாணம் ஆன பிறகும் இந்த குழந்தை என் கூட தான் இருக்கும், அதுல எந்தவித மாற்றமும் இல்ல. கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, இந்த குழந்தை இருக்க கூடாது அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. இந்த குட்டி பாப்பாவும் நம்ம கூட இருக்கலாம். நீங்க எப்ப இந்த பொண்ணோட பேரு தீபான்னு சொன்னீங்களோ அப்பையில இருந்தே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, நீ பேசுறது எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா நீ எப்படியெல்லாம் திட்டம் போட்டு இந்த கல்யாணத்தை நிறைவேத்தின அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க என்னை பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா ஒரு நாள் என் மேல எந்த தப்பும் இல்ல அப்படிங்கறது உங்களுக்கு ஒரு நாள் புரிய வரும். அப்ப கண்டிப்பா பிரச்சனை எல்லாம் தீரும். அதுக்கு ரேவதி சொல்றாங்க, கண்டிப்பா பிரச்சனை தீர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, உங்களை நான் என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன் அப்படின்ட்டு ரேவதி மேடையில போய் உட்கார கார்த்தி போயிட்டு தாலி கட்டுறாரு. சாமுண்டீஸ்வரி அந்த குட்டி பாப்பாவை வச்சுக்கிட்டு இருக்காங்க. கார்த்தி அந்த குட்டி பாப்பாவையே பாக்குறாரு. அந்த குட்டி பாப்பா கல்யாணம் முடிஞ்சதோட நேரா ரேவதி கிட்ட, அம்மா உங்களுக்கு இப்ப கல்யாணம் நடந்துச்சு அம்மான்னு கேட்க, ரேவதி சொல்றாங்க, ஆமா குட்டி பாப்பா, அம்மாவுக்கு கல்யாணம். அப்ப குட்டி பாப்பா கேக்குறாங்க, சரி அப்பா எங்க அப்படின்னு சொன்னதோட கார்த்தி வந்து நிக்கிறாரு. அப்ப தீபா நேரா கார்த்தியை பார்த்து, நீங்க தான் என் அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திய கட்டி பிடிக்கிறாங்க. அப்ப நம்ம கார்த்தி அந்த குட்டி பாப்பாவை தூக்க ரேவதி டக்குன்னு இந்த குட்டி பாப்பாவை கார்த்திகிட்ட இருந்து தூக்குறாங்க. இங்க பாரு பாப்பா, அம்மாவை தவிர வேற யாருக்கிட்டையும் போக கூடாது அப்படின்னு சொன்னதோட பாப்பா சொல்றாங்க, அப்பா கிட்ட கூடயா போக கூடாது, அப்பா ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்ல ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, அப்பா அப்படின்னு பேசவே கூடாது அப்படின்ட்டு அந்த குட்டி பாப்பாட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க. ராஜராஜா நேரா மயில் வாகனத்தை பார்த்து, என்ன மாப்பிள்ளை இது, ரேவதி இவ்வளவு பெரிய விஷயத்த வீட்ல இருந்து மறைச்சிருக்கான், அவன் இப்படி மறைப்பா அப்படிங்கறத நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, ஆமா மாமா, ரேவதி
இந்த மாதிரியெல்லாம் மறைப்பா அப்படிங்கறத நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்ப ராஜராஜா சொல்றாரு, சரி மாப்பிள்ள, ஏதோ ஒண்ணு, அவ ஒரு பிள்ளையோட நல்ல லைஃப்காக தானே இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த மறைச்சிருக்கா. சோ அதை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவ மேல தப்பு இல்லை அப்படின்னு தான் தோணுது. இருந்தாலும் சாமுண்டீஸ்வரி ரொம்ப கோவப்பட போறா. அவளுக்கு தான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலன்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வந்துட்டு நேரா 2 பேருக்கும் ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள வரவேற்றுட்டு சாமுண்டீஸ்வரி நேரா ரேவதி கிட்ட, ரேவதி அது யாருன்னு சொல்லு. ரேவதி சொல்றாங்க, அம்மா அது உண்மையாவே நான் தத்தெடுத்து வளர்க்குற பிள்ளைம்மா. இந்த பிள்ளைய பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்லம்மா. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, பொய் சொல்லாத, அந்த குழந்தைக்கும் உனக்கும் என்ன தொடர்பு? அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா குழந்தை ரொம்ப பாவமா உள்ள பிள்ளைமா, அதாம்மா நான் வளர்த்தேன். அப்ப சாமுண்டீஸ்வரி ரொம்ப கோவமா அங்க உள்ள பொருளை எல்லாம் போட்டு உடைச்சிட்டு, வீட்டுல இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லாம மறைச்சிருக்க. அப்ப உனக்கு அம்மா முக்கியம் இல்லை அப்படின்னு தானே அர்த்தம். நான் உன்கிட்ட எவ்வளவு பேசியிருக்கேன், உனக்கு எவ்வளவு ஃப்ரீடம் கொடுத்துருக்கேன். ஆனா உன் அம்மாவிட்ட உண்மையை சொல்லணும் அப்படின்னு உனக்கு கொஞ்சம் கூட தோணவே இல்லை இல்ல. அப்ப உனக்கு அம்மா முக்கியம் இல்லை அப்படிங்கறதுதானே அர்த்தம். அப்ப ராஜராஜா ரேவதி கிட்ட, ரேவதி அம்மா உனக்காக எவ்வளவு பண்ணிருக்காங்க, ஆனா கடைசியில அம்மா கிட்டயே நீ பொய் சொல்லியிருக்கிய ரேவதி. ஏன் ரேவதி இப்படி பண்ண? ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் சூழ்நிலையாலதான் இப்படி பண்ணேன் இந்த பாப்பாவை தத்தெடுத்தது. தயவு செஞ்சு என்னை திட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது கார்த்தி டக்குன்னு, இங்க பாருங்க, என்னை பொறுத்த வரைக்கும் ரேவதி பண்ணத்துல தப்பு இல்லை அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா இந்த மாதிரி காலத்துல இந்த மாதிரி பிள்ளைங்களை எடுத்து வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறதே எவ்வளவு பெரிய விஷயம். இவங்க அதைத்தான் பண்ணியிருக்காங்க. சோ தயவு செஞ்சு இவங்க மேல கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு புத்திமதி சொல்றாங்க. கார்த்தி அப்படி சொன்னதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க டிரைவர் ராஜா, நீங்க வேணா பெருந்தன்மையா சொல்லலாம், ஆனா இது எனக்கு மண்டபத்துல எவ்வளவு பெரிய அவமானம் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னதோட கார்த்தி சொல்றாரு, சரி பரவாயில்ல மேடம், அதோட விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ராஜராஜா ராஜராஜா நேரா ரேவதியை பார்த்து, இங்க பாரு, இனிமே இந்த மாதிரி ஏதாவது வீட்டுல போய் சொல்ற வேலை வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அப்பா ரொம்ப கோவப்படுவாங்க, அம்மாவும் ரொம்ப கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறாங்க. ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், தொடர்ச்சியா பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.